மயக்கமாயி கீழே விழுந்திருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். கொஞ்சம் பாருங்க டாக்டர், சீக்கிரம் பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என்ன இப்படி டெஸ்ட் பண்றாரு? காப்பாத்திடுவாரோ? நர்ஸ், ஆக்ஸிஜன் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். உள்ள கூட்டிட்டு வாங்க. அக்கா அக்கா வக்கீலா, அக்கறையில தான் மாமா கேட்டேன். அக்கா இப்படி ரூம்ல தனியா மயக்க போட்டு விழுந்திருக்காங்களே, பக்கத்துல துணைக்கு கூட யாரும் இல்லையே. அவங்க அந்த நேரத்துல என்ன சொல்ல நினைச்சாங்கன்னு தெரியலையே. எங்க அக்காக்கு இப்படி ஒரு நிலைமை தான் வரணுமா? வனஜா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா மாமா, ஐயோ என்ன அழ கூட விட மாட்டாங்களே. அக்கா சித்தி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கூட யாரும் இல்ல டாக்டர், தனியா தான் இருந்தாங்க. இட்ஸ் ஓகே. பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மயக்கமானதுக்கு காரணம் என்னன்னு தெரிய வரும். தெரிய வந்துருமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்தா ஸ்லோ பாய்சன் விஷயம் தெரிஞ்சிருமோ? முடிஞ்சு போன அத்தியாயம். இவ்வளவு சீக்கிரம் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நான் எண்டு கார்டு போடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டி. ஆண்டி, ஆதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் கால் பண்றேன், நீ இப்ப போனை வச்சிரு. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அப்புறம் சந்தேகம் வந்துட போகுது. ஓகே ஆண்டி. கதை முடிஞ்சிருக்குமா? உறுதியா சொல்ல முடியாது. ஹலோ, அதோ வரேன். ஜஸ்ட் மினிட். மாமா, டாக்டர் எதுக்காக கூப்பிட்டாரு? அம்மாவை பத்தி என்ன சொன்னாரு? என்ன பண்றது ஆதி? வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றதால எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்ற சாப்பாட்டில் கலக்க வாய்ப்பு இல்லை. வேற எதுலையாவது தான் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நீ எதை சொல்ற ஆதி? மாத்திரை டானிக்னு டாக்டர் சொன்னதை சொல்றியா? அப்படித்தான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அம்மா மாத்திரை டானிக் எதனா புதுசாக சாப்பிட்றாங்களா? டிப்ரெஷனுக்காக உங்க அம்மா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, கூடவே அயன் டானிக் வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. டானிக் பாட்டில் விஷயமா வனஜா அம்மா நடந்துக்கிட்ட விதத்தை பத்தி ஐஸ்வர்யா அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம்? டானிக் விஷயத்துல அவங்க ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகணும்?
திடீர்னு அம்மா மேல என்ன அவளாக்குற? உங்க அம்மாவை எப்பவும் தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு வனஜா நினைச்சதை சாதிக்கணும்ல, அதுக்காக தான். இல்லப்பா, எனக்கு ஏதோ தப்பா படுது. அம்மா சாப்பிட்ற இந்த டானிக் பாட்டிலை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உடனே யாரையாவது அமிச்சு அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிப்பா, அப்ப நான் சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி அம்மா ரூம்ல இருக்கிற டானிக் எடுத்துட்டு வர சொல்றேன். இவள இருக்கா? என்னையா சொல்றீங்க? அம்மாவுக்கு என்னாச்சு? பேச்சு மூச்சு இல்லாம பெட்ரூம்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயோ, அகிலா சாப்பிட்ட டானிக்க டெஸ்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ அகிலா ரூமுக்கு போய் அங்க இருக்கிற டானிக் பாட்டில் எடுத்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. சரிங்கய்யா, நான் அதை எடுத்துக்கிட்டு வரேன். அம்மா இப்ப எப்படியா இருக்காங்க? இன்னும் சுயநினைவு இல்லாம தான் இருக்கா. நீ டானிக் பாட்டில் எடுத்துக்கிட்டு உடனே வா சுந்தரம். சரிங்கய்யா. பண்ணிருந்தாரு. டானிக் பாட்டில் எடுக்க அம்மா ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா ரூமுக்கு போய் டானிக் பாட்டில் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க மாப்ள. நீங்க சொல்றபடியே செய்யற மாப்ள. ஓகே மாமா, தேடி பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிங்க மாப்ள. போயாச்சா? அதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயையோ, அக்கா! சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே பில்லு போட போறாங்க. எல்லாரும் சோக கீதம் பாடுறாங்க. பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. தனியா போய் சந்தோஷப்படுவோம். மெல்ல மெல்ல கலந்துருக்கு. ஐயோ, அப்போதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே பாதிச்சுட்டு வந்திருக்கு. இவ்ளோ டீடைல் சொல்றாரு. ஸ்லோ பாய்சன் விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோ? ஆர்கன்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். 3 ஹவர்ஸ்ல பிரெயின் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கான்சியஸ் வந்துடும். எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, இதெல்லாம் நீங்க பாத்திருந்தா எவ்வளவு கோவப்பட்டிருப்பீங்க. நீங்க என்ன திட்டி இருக்கீங்க, கண்டிச்சிருக்கீங்க, தண்டிச்சிருக்கீங்க, வெளிய போன கூட சொல்லிருக்கீங்க. ஆனா நான் உங்களை விட்டு எங்கேயுமே போனது இல்லையே. ஆனா நீங்க இப்ப என்ன விட்டு வாயை மூடிட்டு பேசாம உட்கார்றதா இருந்தா உட்காருங்க, இல்ல ஏஞ்சி வெளியே போங்க. வனஜாமா உங்ககிட்ட டென்ஷன் ஆனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க மேல ஒரு சந்தேகம் வருது. சந்தேகமே வேணாம் பார்வதி. வனஜம்மா அப்படி செய்யக்கூடியவங்க தான். அம்மாவுக்கே விஷம் வச்சு கொல்ல பாத்துருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது பார்வதி. இனிமே வனஜம்மாவை வீட்டுல சேர்க்கவே கூடாது. முதல்ல அம்மா நல்லபடியா கண்ணு முழிக்கட்டும் பட்டமாக்கா. அம்மாவுடைய நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க நல்லபடியா குணமாயிடுவாங்க. நீ தைரியமா இரு. சரி வாங்க பட்டமாக்கா. சரி பார்வதி. மெத்தனால் கடும் நச்சுத்தன்மை கொண்டது, ஆபத்தானது கூட. மிக குறைந்த அளவான 10 மில்லி பியூர் மெத்தனால் பார்வை நரம்பு அழிச்சு நிரந்தர பார்வை இழப்பை ஏற்படுத்தும்.
அதே 30 மில்லினா சாவை சந்திக்கக்கூடிய அளவு ரொம்ப டேஞ்சர் சார். முக்கியமா இது நரம்பு மண்டலத்தை பாதிச்சு மன அழுத்தத்தை உண்டாக்கும் சார். ஒருத்தர் முடக்கி போடுறதுக்கு தொடர்ந்து 10 நாள் இந்த மெத்தனால் கலந்த பொருளை சாப்பிட்டா போதும். இது ஸ்லோ பாய்சனா மாறி நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணி ஆளைய காலி பண்றோம் சார். இது எல்லாமே இந்த ரிப்போர்ட். முக்கியமா இது நரம்பு மண்டலத்தை பாதிச்சு மன அழுத்தத்தை உண்டாக்கும் சார். ஒருத்தர் முடக்கி போடுறதுக்கு தொடர்ந்து 10 நாள் இந்த மெத்தனால் கலந்த பொருளை சாப்பிட்டா போதும். இது ஸ்லோ பாய்சனா மாறி நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணி ஆளைய காலி பண்றோம் சார். இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்ல டீடைலா இருக்கு சார். ஓகே, நான் உடனே டாக்டர் கிட்ட இதை அப்டேட் பண்ணிடுறேன். எனிவே, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார் இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? நான் கிளம்புறேன் சார். வாங்க. வரேன் சார். ஓகே, நீங்க போய் ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. நீங்க போய் இன்ஜெக்ஷன் ரெடி Okay, பண்ணுங்க. ஓகே சார். ஓகே மிஸ்டர் ஆதி சார், we will take care. Don't worry. தேங்க்யூ. நாடகம் போடுற வேலைலாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் உனக்கு. உன் மேல பழி போடணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. அம்மா சாப்பிடுற டானிக்ல மெத்தனால கலந்தது நீதான்றதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் தள்ளுங்கப்பா. விடுங்க மாப்ள. ஒரு ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்தியே வெள்ளை டப்பா, அதை எடுத்தாச்சு. நீங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி அம்மா ரூம்ல இருக்க டானிக் பாட்டில் எடுத்துட்டு வர சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் மாமாக்கு நான் கால் பண்ணப்பா. எதனா தப்பாச்சு, கடவுளை வேண்டிக்க, என் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஆட்டமா போடுற, காணாம போயிடுவேன். ஆர்கன்ஸை அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. ஸோ இன்னும் 10 நிமிஷத்துல மேடம் சுயநனுக்கு வந்துருவாங்க. எல்லாம் நார்மல் ஆயிடும். ஓகே டாக்டர். மேடம் கண் முழிச்சதும் நீங்க போய் பார்க்கலாம். மிஸ்டர் ஆதி,
நீங்க என் கூட வாங்க, உங்ககிட்ட பேசணும். நான் பேசிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. என்னாச்சு எனக்கு? எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க? திடீர்னு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். எப்போ அட்மிட் பண்ணீங்க? நான் எத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? ரொம்ப நாள்லாம் இல்ல அகிலா, நேத்து நைட்டு தான் அட்மிட் பண்ணோம். இப்போ கண் முழிச்சிட்டேன். இனிமே பயப்பட தேவையில்ல, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வர வச்சு அந்த டானிக்கை உடனே லேப் டெஸ்டுக்கு கொடுத்து ரிப்போர்ட் வர வச்சு அதுல மெத்தனால் கலந்து இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு பெரிய ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தினதே ஆதிதான். ஆதி மட்டும் எனக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. ஆதியும் பார்வதியும் வெளியே தான் இருக்காங்க. அகிலா கண்ணு முழிச்ச விஷயம் அதுக்கு தெரியுமா? நீ அவங்கிட்ட சொன்னியா? சொன்னங்க ஐயா. அத கேட்டு அவரும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐயா. அப்புறம் எதுக்காக கிளம்பி போனாங்க? ஆதி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆதியை கூட்டிட்டு போய் அகிலா கண்ணு முன்னாடி நிறுத்தினா எல்லா பிரச்சனையும் இன்னையோட முடிஞ்சிரும்னு நினைச்சு சந்தோஷமா நான் வந்தேன். ஆனா ஆதி இப்படி பண்ணிட்டானே. சரி, ஆதி எப்ப போனா? இப்பதான் போனாருங்க ஐயா. வாசுந்தரம், அம்மாவும் மகனும் பாத்துக்கிட்டா அவங்களுக்குள்ள மனசை விட்டு பேசிப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டா ஆதி சொல்லாம வீட்டை விட்டு போன கோபம் அகிலாவுக்கு போயிடும். அம்மாவும் மகனும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டானே. இன்னும் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க ஐயா. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க ஐயா, திரும்பி வந்துருவாங்க. அவன் தான் எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே. பாப்போம். ஒண்ணுமே புரியலீங்க ஐயா. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. அகிலா கண்ணு முழிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருக்கானா, இப்போ அம்மாவை பார்க்க கூடாதுன்னு அவன் முடிவு எடுத்திருக்கான். பெரிய கண்டத்துல இருந்து அம்மா தப்பிச்சு உயிர் பொழைச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மாப்பிள்ள தாங்கய்யா. அவரு அம்மாவை பார்க்காம போறது எனக்கு என்னமோ சரியா படலைங்கய்யா. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்கய்யா, கண்டிப்பா அவர் அம்மாவை பார்க்கறதுக்கு வருவாரு. அவனே ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்லியிருக்கிறதால கண்டிப்பா ஆதி கால் பண்ணுவான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வேற வழி. அதுக்காக இல்ல, அம்மாவை ஏன் பார்க்காம வந்தேன்னு உனக்கு கேட்கணும்னு தோணலையா? நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நிச்சயம் அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கு மாமா. சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன்னு மாமா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். சரிங்க மாமா, நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். இவ்வளவு நேரம் ஆதி கால் பண்ணாம இருக்க மாட்டானே. சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துப்பானே. ஐயா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்க ஐயா. சரி சுந்தரம். சுந்தரம், ஆதியே கால் பண்றான்.
பேசுங்க ஐயா. ஹலோ ஆதி. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்காங்க ஆதி. அம்மா கிட்ட பேசுனீங்களா? அவங்க நல்லா பேசுறாங்களா? நல்லா பேசுறாங்க ஆதி. ஆமா, நீ ஏன் அம்மாவை பார்க்காம கிளம்பி போன? நீ உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி. என்ன ஆதி சொல்ற? நான் எதுக்காக பார்வதியோட வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அந்த காரணம் இன்னும் அப்படியே தானப்பா இருக்கு. பார்வதியை விட்டுட்டு நான் மட்டும் தனியா வந்து அம்மாவை பார்த்தா அது நல்லா இருக்காதுப்பா. நீ பார்வதி கூட்டிட்டு வா. இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா போய் உங்க அம்மாவை பார்த்தா உன் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லப்பா, அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன சந்தோஷமா எதிர்பார்க்கிற மாதிரி பார்வதியை கண்டிப்பா எதிர்பார்க்க மாட்டாங்க. கூடவே இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கோங்கப்பா. அதே நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்றது கேளுங்க. நீங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். நான் கூப்பிடுறேன்ப்பா. ஆதி. நாம அப்புறமா கூட மாப்பிள்ளை கிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடலாம். நீ சொல்றது கூட சரியான யோசனையா தான் இருக்கு. நான் போய் அகிலா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். ஆதி என்ன பார்க்க கண்டிப்பா வருவான். இடையில யாரும் நுழைஞ்சி குழப்பி விடாம இருந்தா போதும். எதுவும் உன்னை வருத்திக்கிற மாதிரி கடுமையா வேண்டிக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்தாத. அப்படியெல்லாம் வேண்டிக்கல மாமா, சாதாரணமா தான் வேண்டிக்கிட்டேன். சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துடு. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நானும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. ஹலோ. யா, கிளம்பிட்டு வந்துடு. ஓகே. அருண். மா, மா, அருண் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சரி, நீ எப்போ ஹைதராபாத்ல இருந்து வந்த? அருண் வந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அம்மா கண்ணு முழிச்சதுல இருந்து சித்தி எங்கன்னு சித்தியை பத்தி அம்மா எதுவுமே கேட்கலையாப்பா? நம்ம மேல இருக்கிற கோபத்தினாலதான் உன் அம்மா வனஜாவை பக்கத்துல வச்சுக்கிட்டாலே தவிர மத்தபடி வனஜாவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டா. ஒரு தடவை வனஜா எங்கன்னு கேட்டா, இப்போதான் வீட்டுக்கு போனான்னு சொன்ன. அதுக்கப்புறம் அவளை பத்தி எதுவும் கேட்கல. சரிப்பா, சித்தி விஷயமா நானும் அம்மா கிட்ட எதுவுமே பேசல. சரி,
நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. உங்க அம்மா கூட நான் இருக்கேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். ஜென்மம் எடுத்தாலும் மாமா தான் எனக்கு கணவர் அமையணும். அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்து அம்மாவை காப்பாத்தின மாமா அவங்கள பார்க்காமலே திரும்ப வந்துட்டாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இனிமே எப்பவும் அவங்களுக்குள்ள ஏற்படவே கூடாது. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் தாயே. அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். நீதாம்மா அருள் புரியணும். சாமி, நான் வேண்டிக்கிட்டது கூடிய சீக்கிரமே நடக்கணும். அதுக்கு பூ போட்டு பார்க்கணும். பார்த்துலாம் பார்வதி. சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ வேண்டின்றது சீக்கிரமா நடக்கணும்னா அதுக்கு நீ இன்னொன்னு பண்ணணுமா? என்ன பண்ணணும் சாமி? அம்பாள் பாதத்துல வச்சு நான் கொடுக்கிற கயிறை பிரிஞ்சு இருக்கிற 2 பேர் கையிலையும் நீ கட்டி விடணும். 21 பிரதோஷம் தவறாம நீ அம்மனுக்கு அவங்க பேர்ல பூஜை பண்ணணும். அப்படி பண்ணிட்டா அவ 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவா. நான் போய் அம்மா கையில எப்படி கயிறு கட்ட முடியும்? இது என்ன சோதனை? என்ன பார்வதி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். கயிறு அம்மன் பாதத்துல வச்சு எனக்கு கொடுங்க. சரி பார்வதி. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யோ தேவசிவே நமஹ. மாமா, வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா மாமா? நான் போயிட்டு 6 மணிக்கே வந்துட்டேன். நீ தான் 1 hour லேட். ஆமா மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேண்டியதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? சந்தோஷம் தானே? முழுசா இன்னும் முடியல மாமா. ஆனா நான் வேண்டிக்கிட்டது முழுசா நிறைவேறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு மாமா. ஏன் கையிலையா? வெள்ளப்பூ வந்திருக்கு. நீ என்ன வேண்டினமா பார்வதி? பிரிஞ்சிருக்கிற அம்மாவும் மகனும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் கொடுக்கிற கயிறை பிரிஞ்சு இருக்கிற 2 பேர் கையிலையும் நீ இந்த கயிறை அம்மா கையில கட்டணுமாமா? இந்த கயிறு அம்மா கையில கட்டினா போதுமா, இல்ல நீ தான் அம்மா கையில கட்டணுமா? நான் தான் கட்டணும். ஓகே, கட்டிடலாம். எப்படி மாமா? யோசிப்போம்.
பார்வதி அம்மா. வந்துட்டியா பாப்பா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அதான் இப்ப நீ நேர்ல பார்க்க போறியே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மாவை நேர்ல பார்க்க போறோங்கிற சந்தோஷம் மனசு முழுக்க இருக்கு. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் டென்ஷனாவும் மாமா. பார்வதி, நான் உள்ள போய் அகிலா கிட்ட கயிறு கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சரி, நான் உள்ள போறேன். மாமா, என்ன பார்வதி? அந்த நர்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க மாமா. எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன் பார்வதி, நீ தைரியமா இரு. நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா. அகிலா, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ் ஒருத்தர் இங்க அட்மிட் ஆயிருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்காகவும் வேண்டிக்கிட்டு யாகத்துல வச்சு கும்பிட்ட கயிறை பேஷண்ட் கையில கட்டிட்டு வராங்க. உன் கையிலையும் கயிறு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா? எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்காதுங்க. நல்ல மனசோட இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ற அந்த பொண்ணு மனசும் வருத்தப்படுங்க. ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க மேடம். ம். அகிலா, ம். அந்த கயிறு கட்டுற பொண்ண வர சொல்லட்டுமா? ம். வர சொல்லுங்க. பார்வதி, மாமா, நர்சிங் எங்க படிச்ச? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி மேடம். ம். அப்படியா? ம். ம். என்ன கயிறு அது? இது கோவில்ல பூஜையில வச்சு வேண்டிக்கிட்ட கயிறு மேடம். ம், சரி, கட்டி விடுமா. வலது கையில தான் கட்டணும் மேடம். கயிறு கட்டிட்டியா? கயிறு கட்டிட்டேன் மாமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மாவை பார்த்து அம்மா கூட பேசிட்டேன். இதெல்லாம் உங்களால தான் நடந்தது. அம்மா நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. அம்மாவை நினைச்சு இனிமேல் நீ கவலைப்படாத. சரியா? பாப்பலாம். நீங்க பயப்படாதீங்க மேடம். அப்படியே அவங்க உங்களுக்கு எதிரா மாறினா கூட உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல உங்களை சிக்க வைக்க முடியாது. நான் அதை நினைச்சு பயப்படல. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் வனஜா ஆண்டி என் கைக்குள்ளதான் இருக்கணும். என்னை விட்டு போயிடக்கூடாது. சரி, வனஜா ஆண்டியை பெயில் எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு நீங்க யோசிங்க. வனஜா ஆண்டியை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம்.
இருக்கு மேடம். எனக்கு இந்த ஜெயிலை விட உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பணிவு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நான் வெளியில ரிலீஸ் ஆகி போகும்போது ஐஜி கிட்ட பேசி உங்க 2 பேருக்கும் பர்மிஷன் ப்ரமோஷன் வாங்கி தருவேன். சரியா? நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது உங்களால எங்களை கண்டிப்பா மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களை கவனிச்சுப்போம். வெரி குட். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் தான். வாங்க போலாம். இதான் மேடம் உங்க செல்லு, நல்லா பாத்துக்கோங்க. உள்ளப்பா. இந்தா என் கையில கொடுத்தா யார் பெருக்கிறது? உன் செல்ல நீதான் கூட்டணும், வேற யார் கூட்டுவாங்க? நானா? நான் இந்த மாதிரி தொடப்பத்தெல்லாம் என் வாழ்க்கையில தொட்டதே இல்லையே. பொம்பளையா இருந்துகிட்டு தொடப்பம் தொட்டது இல்லைன்னு சொல்ற, வெக்கமா இல்ல உனக்கு? இத பாரு, இந்த ஒரு செல்லு மட்டும் இல்ல, இனிமே எங்க எல்லாரோட செல்லையும் நீதான் தினமும் கூட்டி சுத்தம் பண்ணணும். என்னது? நானா? சும்மா பேசிக்கிட்டே இருக்க. போ வேலைய ஆரம்பி, போ. உள்ள போன்னு சொல்றேன்ல, போ. இது வேறயா? அது நான் வேணும்லாம் தூக்கி போடல, ஏதோ தெரியாம தான். சரி, செல்லெல்லாம் சுத்தம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சரி, வா வெளியில வா. ஏன்? வா வெளியில வா சொல்றேன். ஜாமீன் கொடுத்துட்டாங்களா? நான் தான் சொன்னேன்ல என் பவரை பத்தி என்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு. சரி பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன். வாங்க போலாம். சரி, அதை எடு. எது? அதை எடுன்றல போட்டது. அத தலை எழுத்து. இது குடிச்சு எடுக்க முடியாதா? இது எடுக்கிறதுக்கு ஒரு ஆளா? இந்தா. என்னது? எடுத்துட்டு என் பின்னாடி வா. எதுக்கு? எது? டாய்லெட் நான் க்ளீன் பண்ணுமா? என்னது? என்ன சத்தம்? டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுமா தான் கேட்டேன். அந்த பயம் இருக்கணும். ஜாக்கிரதை. வா. டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணுமா? மனஜா, உனக்கு இந்த நிலைமை இல்ல, தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு வருவாங்க. நான் இதுங்க 2ஐயும் கொலை பண்ணிட்டு ஜெயிலே தான் இருக்கணும்.